अचल मरका रकत में निकट लिखियो स्वामीजी நீதான் என்னை தேடி வந்த ஆளா? ஆமாம் स्वामीजी அச்சல் ரக்கத் என்ன மின்னிக்கத்தை லிக்கியோ? என்னால் உனக்கு என்ன காரியமாக வேண்டும்? ஒரு ஆளை போட்டு தரணும். யாரை? என்னோட பார்ட்னரை. அடுத்து இந்த பக்கம் திரும்ப தெரியலையே. நேரில் வாங்க சாமி. ஏன் சாமி கண்ணாமூச்சிக்காரீங்க? அச்சல் ரக்கத் என்ன மின்னிக்கத்தை லிக்கியோ? இங்கே திரும்பி பார். சுவாமி ஏதாவது ஒரே இடத்துல இருக்கு சாமி. அவன் பார்ட்னர்னு சொல்ற, அவனையும் கொல்லுன்னு நினைக்கிற? அவன் போட்டோ காட்டு. இவர் தான் சாமி. இவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எதனால் கொல்ல நினைக்கிற? அதுவா சாமி? ஹாய் அஜய், வெல்கம் ஆன் போர்ட். உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியை பற்றி. நம்ம கம்பெனி வந்து முக்கியமாக கஸ்டமர்ஸை வச்சு தான் இருக்குது. அவங்க இல்லைன்னா நம்ம கம்பெனி இல்லை. அஜய், வரும்போது நோட் பண்ண எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க. நான் இங்கே வாய்க்கிலேயே கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்ன செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ நாம் இருக்கிற 2023 டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னும் பேப்பரு, பேனா, நோட்டு. அஜய், அஜய் ப்ளீஸ் கம். நில்லுங்க அஜய். உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன், பாருங்க. இதுக்கு நாம ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. நல்லபடியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜெயிக்கிறோம். ஓப்பன் பண்ணுங்க. பரவாயில்ல, நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. சார், நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். டீயா காஃபியா? யாரு? ஆஃபீஸ் இன்சார்ஜ். ஆஃபீஸ் ஓனர் மாதிரி பேசுகிறான். நான் தான் அப்பாயின் பண்ணேன். இதை கொஞ்சம் பிடிங்க, பிடிங்க. அதை கொஞ்சம் கொடுங்க. ஒரு வழியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஓப்பனும் பண்ணியாச்சு. ஆமாம். இப்போ நமக்கு எம்ப்ளாயி தேவை. கண்டிப்பாக. நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. 2 பேரும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் தான் சாமி பிரச்சனை. டைம் ஆச்சு, இன்டர்வியூ வர இருக்கு, இன்னும் வரல. நீங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. May I come in, sir? Morning, sir. Sit down, please. Thank you, sir. சார், உங்களுக்கு டீயா காஃபியா? ஒன்று அவன் கேட்டானா, வந்ததே லேட்டு, இதில் ஓவர் ஆக்ஷன் வேற. போடா. கொஞ்சம் அந்த ஷோபாவில் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஆள் வர வேண்டியது இருக்கு, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங். சாரி மாப்பா, லேட் ஆயிடுச்சு. இவர் தான் புதுசாக இன்டர்வியூ வந்திருக்காரா? ஆமாம். கூப்பிடலாமா? கூப்பிடலாம். வாங்க. Tell us about yourself. My name is Mohammad Azharuddin. I am from Tamil Nadu. பரவாயில்ல, நீங்கள் தமிழில் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் முகமது அசாருதீன். நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 2 கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸோ இந்த கம்பெனியில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால இங்கே இன்டர்வியூ வந்திருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எனக்கு கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் லோவர் மிடில். போதும். இந்த வேலை ஏற்கனவே நீங்கள் பார்த்த வேலைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களால் பண்ண முடியுமா, முடியாதா? ஏற்கனவே 2 கம்பெனியில் வேலை பார்த்து அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ வேலை கிடைக்காம வேலை தேடி ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம் சார். நான் 2K கிட்ஸா? நீ வாயிலே வடை சுட்டு உங்கள் திறமையை காட்ட வேணாம், சைடில் காட்டணும். யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நான் இந்த கம்பெனிக்கு முதலாளி தான். என்கிட்ட கேட்காம எப்படி அவனை செலக்ட் பண்ணேன்? உனக்கு என்ன தெரியும்? நீ அந்த கம்பெனியில் காசு கொடுத்து சேர்ந்தவன் தானே. உனக்கு எப்படி இன்டர்வியூ எடுக்க தெரியும்? வந்ததே லேட்டு, இதில் 1008 கேள்வி வேறு கேட்குறாங்க. Excuse me, sir. May I come in? Yes, come in, please. வாங்க. Good morning, sir. Good morning, sir. ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. சார், காஃபி. காஃபியை ஜானும் கொடுத்துருங்க. நான் அவன் கேட்டானா, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். சொல்லுங்கம்மா. நீங்கள் கம்பெனியில் சீரியஸாக ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மாவுக்கு சீரியஸ்னு ஃபோன் வருது. இப்போது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிப்பீங்களா, இல்லை உங்கள் அம்மாவை போய் உடனே பார்ப்பீங்களா? அஃப்கோர்ஸ் நான் கம்பெனி ஒர்க்கு தான் சார் பார்ப்பேன். சூப்பர் ஜானு. அம்மாவை விட கம்பெனி ஒர்க் தான் முக்கியமா?
ரெண்டுமே முக்கியம் தான் சார். ஏற்கனவே எங்க அம்மா கேன்சர்ல முடியாம தான் இருக்காங்க. அதுக்காக தான் நான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? யூஆர் அப்பாயிண்டட். நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். நான் இன்னும் இன்டர்வியூ முடிக்கல, அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டேன். நானும் இந்த கம்பெனிக்கு முதலாளி, நாங்களும் செலக்ட் பண்ணுவோம். இது எங்க டைம். டேய் தம்பி, இதை நான் கொடுத்தேன்னு அந்த பொண்ணை கொடு. சார் ரிசப்ஷனிஸ்ட் நான் கொடுத்தேன், சரியா? என்ன இது? பிஸ்கட்டா? இது என்ன பார்க்கா இல்லை ஆஃபீஸா? உங்கள் இஷ்டத்துக்கு பிஸ்கட் கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது. வந்து 2 நாள் கூட ஆகலை, இந்த மாதிரி வேலை பார்க்குற. நீ வேலை பார்க்குற லட்சணம் இதுதானே? இன்டர்வியூ வரும்போது நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வாய்க்கடியே பேசுனேன். டயரில் நீங்கள் காணுமே, உன் வேலை இப்படி தான் போயிட்டு இருக்க. யார் கொடுத்தாரு? விஜய் சாரா? கொண்டாங்க, கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். நில்லு. எங்கே போகிற? வெளியேண்ணா? கம்பெனி விட்டு போறியா? நான் சொன்னது இந்த கேபினை விட்டு போக சொன்னேன். போய் உன் சீட்டில் உட்காரு, போ. என்ன இதெல்லாம்? நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு பிஸ்கட் கொடுக்குறது, நம்பர் வாங்குறது, சாக்லேட் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அசிங்கமாக இல்லை? நீ எல்லாம் என்ன ஓனரா இல்லை வேற எதுமா? ஆளும் மண்டைகளையும் பாரு. கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, போயிட்டு வந்து பேசிக்கிறேன். ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டான். என்ன பாக்குறீங்க? என் மூஞ்சி என்ன இருக்கு? வேலையை பாருங்க. சார் டீ. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல நானே டென்ஷனா இருக்கேன். முதல் போட்டது நானு, அவன்கிட்ட வெறும் மூளை தான் இருக்கு. இந்த மூளையை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்க வேறப்படுத்துறான். முதல்ல அவனை போட்டு தள்ளிட்டு இந்த கம்பெனி நம்ம கையில் எடுக்கணும். எனக்கும் அதே ஃபீலிங் தான். நம்ம 2 பேரும் அவனை போட்டு தள்ளிடலாமா? என்னையா சொல்ற? கையை கொடு, போட்டு தள்ளுறோம். எப்படியா பண்ண போறோம்? சார் இந்த கார்டை அப்படிங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, இவர் போய் பாருங்க. பார்க்க பசு மாதிரி இருக்கு, பயங்கரமான ஆளா இருப்ப போல. உன் கதையை கேட்கும்போது எனக்கே அவனை கொல்லும் போல இருக்கு. அதான் சாமி உங்களை தேடி வந்திருக்கேன். நான் கொல்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏதாவது ஸ்லோ பாய்சன் தான் கொடுங்க. அதான் இல்லாம ரெக்க தின்னு மின்னி தெளிக்கோ. உன் பாக்கெட்ல பாரு. எப்படி சாமி? இந்த ஸ்லோ பாய்சன் வச்சு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் என்ன குடிக்கிறோன்னா எல்லாத்தையும் கலந்து கொடு. அவன் செத்துருவான். ரொம்ப நன்றி சாமி. பேமெண்ட்டை முழுசா பண்ணிட்டியா? என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துறேன் சாமி. நல்லது, போயிட்டு வா. நன்றி. இந்த வீடியோ மட்டும் எடுத்து கொடுக்குறியா? ரீல்ஸ் அப்ளை பண்ணு. கோர்ஸ் இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னா, நம்ம கம்பெனி லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால நெக்ஸ்ட் 2 மாசத்துக்கு நம்மளால ஆஃப் சேலரி தான் கொடுக்க முடியும். அதை நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். சார் டீ சார், உங்களுக்காக ஸ்பெஷல் டீ சார். தேங்க்யூ. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் இப்போ தான் சாப்பிட்டேன். பேண்ட்ரியில் பார்த்தா டிஷ்யூ பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்களா சார்? இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இவன் வேற. போடா. நம்ம என்ன கேட்டுட்டோன்னு இப்படி திட்டுறாங்க? ஹாய் கைஸ், ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கிளைண்டிட்டேருந்து வர வேண்டிய பணம் நமக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் நாம எல்லாரும் அவுட்டிங் போறோம். அதே சாருக்கு டபுள் ஸ்ட்ராங் டீ ஸ்பெஷல். சார் ஸ்பெஷல் டீ. சார் ஸ்பெஷல் டீ. இப்போதானே கொடுத்த? குடிங்க சார். எனக்கு என்னமோ அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். சார் ஸ்பெஷல் டீ. என்ன அடிக்கடி ஸ்பெஷாலிட்டி கொடுத்துட்டே இருக்கான்? சம்பளம் போட்டாச்சுல, அந்த சந்தோஷத்துல பையன் கொடுக்கலாம். இருக்கட்டும். இந்த நேரத்தில் பார்த்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவில் வேற யாரும் இல்லை. ஃபோன் அடிச்சு சொல்லுவோம். ஹலோ அஜய், திடீர்னு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சு, எதுவும் ஹெல்ப் வேணுமா கூட கேட்காம சும்மா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்கேன்.
விஜய் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சாரி விஜய், உங்ககிட்ட நான் ரொம்ப கோபமா நடந்துக்கிட்டேன். பணத்தினால ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன, உங்க அப்பா அம்மா எல்லாருமே ஆரம்பத்துல இருந்தே பணக்காரங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. இந்த உலகத்துல பணத்தை விட மனுஷன் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இப்போ எல்லாமே பணமயம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். இன்னொரு விஷயம், வெறும் மூளையை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம கம்பெனிக்கு நீங்கள் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கீங்க. 75% ஷேர் உங்களுக்கு தான். இருங்க இருங்க அஜய், வெறும் பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. பணமும் மூளையும் சேர்ந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். நம்ம 50% எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த விஜய் எங்கே போறீங்க? சுவாமிஜி, நீங்க எங்க இருக்கீங்களா? சுவாமி, ஏன் என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. என்னோட பார்ட்னர் ரொம்ப நல்லவனா இருக்காரு. அவரை போய் நான் கொல்ல பார்த்துட்டேன். நீங்க கொடுத்த விஷத்தெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டேன். இந்த தடவை எப்படியாவது ஒரு மாற்று மருந்து கொடுங்க. கண்டிப்பா அவரை காப்பாத்தி ஆகணும். அத்த லம்ப ரெக்கத்தின்னு மின்னுக்கிட்டு லிக்கியோ. என்ன பாக்குற? நான் கொடுத்த பாட்டில்ல விஷம் இல்ல. அந்த விஷம் உன் நாக்குலயும் மனசுலயும் தான் இருக்கு. என்ன சுவாமி சொல்றீங்க? உன் மேல நிறைய தப்பு இருக்கு. பிசினஸ்னா கூட குறைச்ச நல்ல கெட்டது எல்லாம் இருக்கத்தான் சொல்லணும். அதுக்காக கூட இருக்கவங்களை போட்டு தள்ளுன்னு நினைக்க கூடாது. இனிமையாச்சும் உன் பிசினஸ் பார்ட்னரோட நல்லபடியா போய் பிசினஸ் பாரு. புரியுதா? புரிஞ்சது சுவாமி. அத்த லம்ப ரெக்கத்தின்னு மின்னுக்கிட்டு லிக்கியோ. அதுபடியும் புரிஞ்சது சுவாமி. நீயா? நான் தான் இந்த மாதிரி ஆள் பிடிச்சி கொடுத்தா 4 காசு கிடைக்கும் சார். நானும் பிள்ளை குட்டிக்காரன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சார். யோ, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத இனிமேல். நம்ம ஆஃபீஸ்லேயே ஃபுல் டைம் வேலை பாரு. நம்ம அஜய் சார்கிட்ட சொல்லி உனக்கு சம்பளத்தை உயர்த்தி தரேன். ரொம்ப நன்றி சார். அக்கா மெல்ல திக்கிலையே திக்கித்தோ. மறுபடியும் முதல்ல இருந்தா சொல்லுங்க அஜய். சாமி தெரிஞ்சிருவானா? தெரிஞ்சிட்டான். அத்த லம்ப ரெக்கத்தின்னு மின்னுக்கிட்டு லிக்கியோ.